ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் SRIcooking சமையல் ஈஸி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் குக்கிங் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் வந்துட்டு ஒயிட் யூனிஃபார்ம் இருந்தாவே எல்லாருக்குமே டெய்லி வாஷ் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதுனால என்னடா பக்கெட்டை வச்சுட்டு பேசிகிட்ருக்கேன் நினைக்காதீங்க. இதோ வந்துருச்சு. இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டு தான். இது வந்து என்னோடய பையனோட ஷர்ட்டு. இது வந்து டெய்லி வந்து என்னோடய ஒயிட் யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போவாங்க. அவங்க வந்து ஆர்மி ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ ஒயிட் யூனிஃபார்ம் தான் போட்டு போவாங்க. ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன போட்டு வாஷ் பண்ணாலும் லைட்டாக வந்து நான் நல்லா ப்ரஷ் போட்டு இல்லை பார் போட்டு நல்லா வாஷ் பண்ண அப்புறம் லைட்டாக வந்து எனக்கு லைன் தெரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ட்ரிக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால தான் சரி, ட்ரை பண்ணும்போது உங்களுக்கும் அப்படியே நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசம் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இதோட நம்ம என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது பக்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து நம்ம கை பொறுக்க அந்த அளவுக்கு வந்து வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று சால்ட் ஆட் பண்ணி 2 சர்ட்டு, அதாவது பாப்பாவும் தம்பியும் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ 2 பேருதுமே நம்ம இன்றைக்கி ஊற வச்சு எப்படி அதாவது அழுக்கு போதா இல்லையான்றதை செக் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறேன். இதோட வந்து உப்பு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். இதோட சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வந்து நம்ம பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சால்ட் ஆட் பண்ணி நான் அந்த ஷர்ட்டை வந்து அதில் வந்து நல்லா ஊற வைக்கிறேன். அதே மாதிரி பாப்பா ஷர்ட்டும் நல்லா ஊற போடுறேன் நான். இதில் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து உப்பு மட்டும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்படியே ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அதுவும் நல்லா வார்ம் வாட்டரில் தான் நம்ம அதை செய்யணும். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்குதா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வந்து இந்த சுடுதண்ணிலேருந்து நான் வந்து ட்ரெஸ்ஸை நல்லா இப்படி முக்கி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அழுக்கு விட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணாமல் ஒரு பக்கெட்டில் இந்த தண்ணியை வந்து எடுத்துகிட்டு நல்லா கூல் வாட்டர் சில்லு தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ சில்லு தண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம சர்ஃபு சோப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து வீட்டில் எந்த பிராண்ட் வந்து ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு வந்து கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே வந்து நம்ம வந்து வாசனைக்காகவும் கம்ஃபர்ட் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஷாம்பை யூஸ் பண்ணாவே போதும். தேவையான அளவு ஷாம்பு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேவையான அளவு ஷாம்பு வந்து நான் வந்து புஷ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து நிறைய பபுள்ஸ் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்தால் போதும். இப்போ நான் வந்து அந்த தண்ணியிலேருந்து இந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு இதோடு நல்லா முக்கிக்கோங்க. இதே மாதிரி 2 ஷர்ட்டும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ லைட்டாக இந்த ஷாம்பு தண்ணியோடு நம்ம வந்து கையிலே வந்து கசக்கி கொடுக்கலாம். அழுக்கு போதுன்னு பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் விடுது. ஸோ எல்லாத்தையுமே நான் அதே மாதிரி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அப்பப்போ முக்கி ஷாம்பு தண்ணியில் முக்கி இது மாதிரி வந்து ஆஹா சூப்பராக போகுதுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா முக்கி எடுத்துக்கலாம். ப்ரஷ்ஷே போட தேவையில்ல, அப்படியே பளிச்சுன்னு விடுது பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் நல்லா போகுது. அழுக்கு சிம்பிள் தான். ஸோ ஒயிட் ட்ரெஸ்ஸு நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த காலரில் மட்டும் அழுக்கு போகாது இல்லையா? இப்போ நல்லாவே போகுது. உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா போகுது. அதே மாதிரி இந்த கை ஓரத்தில் இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களாம் போட்டு வரும்போது அழுக்கு இருக்கும் இல்லையா? அதுவும் வந்து நல்லா ஈஸியாகவே இதில் போயிடுது. நல்லா ஒரு கசக்கணுன்னே அழுக்கெல்லாம் நல்லா விட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப சிம்பிள் தான். சோப்பை போட்டு பருன்னு இழுக்காமல் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எல்லாமே விட்டாச்சு. ரொம்ப சிம்பிள். கையை வச்சு இப்படி வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வந்து ப்ரஷ்ஷே போடாமல் நான் அந்த அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரொம்ப குயிக்காக சட்டுன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை, தேங்க்யூ.